எனக்கு தினந்தோறும் கலகம் உண்டாக்குவது வேலை. கலகம் உண்டாக்குவது உங்களது வேலை. ஆமா. சரி, அப்படி கலகம் உண்டாக்குவது இருந்தாலும் இன்று தினமாக எனக்கு கலகம் வேண்டும். கலகம் கிடைக்கவில்லை. ஆமா. சரி, இதோ நந்தவனத்தை தேடி செல்லலாம். ஆமாங்க. ஏதோ ஒரு கலகம் கிடைக்கும். போலாம், புறப்படுங்கள். எந்த ஊரு எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம் கேக்குறீங்க? இதோ இந்த திரிலோகத்தை சுற்றி வரக்கூடிய சதிர்முக படித்த ஈன்ற செல்வன். என் பெயரோ நாரத மகாமுனி. கோபத்துடன் என்னை அடித்து உதைத்து கட்டி இழுத்து எங்கேயா செல்கிறீர்கள்? வரக்கூடிய வீரமாக ஆளிடத்திலே சென்று அரங்கேற்றி சரி சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வனுக்கு ஆயுள் வரத்தை மூன்றும் சேர்த்து எனக்கு வரங்குடம்மா ஒன்றாக கேட்டேன். எனக்கோ 101 சரத்து இருக்குது. ஒரு சரத்துக்கு ஒரு பலி. 101 சரத்துக்கு 101 மன்னர் பலி நிற பண்ணி கொடுத்தையானா சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வம் வர கொடுக்கணும்னு சொல்லிவிட்டது. நான் அப்படி மன்னர்களை தேடி போகின்ற போது நீ ஒருவன் கிடைச்சிட்ட. ஒரு பழியை நான் பிடிச்சிட்டேன். இன்னும் 100 பேர்த்த பிடிக்கிறோம்னா காலையில் கதிரவன் உதயமாக வீரமாக ஆளிக்கு ஒன்ன சேர்த்து இந்த 100 பேர்த்த பிடித்து 101 மணியாக உங்களை பழித்து வச்சு விட்டு காலியரசால் வரதர போகிறேன். அதுக்காகத்தான் உங்களுக்கோ 101 சிரம். ஆமா. இந்த 101 சிரத்துக்கும் 101 மன்னர்களை வெட்டி பலி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அது மட்டும் இல்லாம நாடாளும் மன்னனாக இருக்க வேண்டும். நாடாளக்கூடிய மன்னனாக இருக்க வேண்டும். மௌனந்தடுத்த மன்னனாக இருக்க வேண்டும். ஆமா. இதோ நானோ ஒரு கட்ட பிரம்மச்சாரி முனிவர். எனக்கோ ஒரு சிரம். சரி, இந்த பிரம்மரப்புக்கு கூட்டிட்டு போய் பலி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கிற காலியை பழி ஏத்துக்காது. அப்படியா? அதனால நான் சொல்றபடியா கேட்டீங்கன்னா அந்த 101 சிரமம் கிடைக்கும். உங்களுடைய காளியாருக்கு பலியை கொடுப்பாங்க. ஓ, திருலோகத்தையே சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் நீங்க. உண்மைதான். அப்படி 101 மன்னர்கள் ஒரு தாய் பிள்ளையாக எங்க இருக்கின்றார்கள்? ஒரு தாய் அஷ்டாபத்தை ஆண்டு வரக்கூடிய கௌரவாதிகள் 101 பேர். கௌரவர்கள்? உண்மைதான். காந்தாரிக்கு திருநாட்டிற்கு பிறந்த கௌரவாதிகள் 101 பேர். சரி. இதோ கானகத்தை வேட்டையாடி கொண்டு தேடி கானகத்துக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறாரா? ஆமா. கானலுக்கேத்த கருப்பு கூடாரம், வெயிலுக்கேத்த வெள்ள கூடாரம் கட்டி கானகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோடி கானகத்துல. உண்மைதான். சரி.
இப்பொழுது செம்பரவட்ட மீனவர் எப்படி அந்த மீனை பிடிக்கிறாரோ ஆஹா. அது போல ஆ. வலையை வீசிக்கொண்டு என் பாச வலையை வீசி வீசி அந்த 101 மன்னர்களை சிறப்பிடித்தியானால் சரபிடித்து உனக்கு காளையாக்கி வெட்டி பலி கொடுத்தால் உனக்கு வரமும் கிடைக்கும், இந்த நாட்டையும் ஆளலாம். ஆனால் நாரத மகாமுனிவரே, இந்த அசுரனுக்கு நன்மை செய்து வந்த நாரதரே, உண்மைதான். அறியாத புத்தியில உன்னை தெரியாத உன்னை அடித்து விட்டு அசுரனாகி என்னை மன்னித்து விடு. வழி தெரியாத எனக்கு வழிகாட்டி விட்டாய். அப்பேற்பட்ட மன்னர்கள் கௌரவர் தான் சொல்லுகிறாய். வடகோடி கானகத்திலே பாண்டவர் தேடி வேட்டையாடி அதோ கானகத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்களை செலவழித்து செல்லுவாய் என்று சொல்லுகிறாய். அப்படி ஆகட்டும் நாரதரே, நான் போய் வருகிறேன். சென்று வாருங்கள். நல்லதாக. வடகோடிய நாரதர் சொன்னதை போலவே அதோ வட்டப்பாறையிலே ஆழ்மர் அடியிலே 101 மன்னர்களும் கானகத்தில் வேட்டையாடி கழித்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகனவர்காருடைய பாச வலையை வீசி 101 வேட்டையை நான் பிடித்து என் இடுப்புல சொருகிட்டு உடனே காளி கோயிலுக்கு சென்று பலியிட வேண்டும். இவர்களை உறக்கம் தெரிவதற்கு முன்ன என் பாச வலையை வீசி இவர்களே நான் இதோ சரப்பிடிக்கிறேன். பாச வலையை கையில் எடுத்தானே சூறு. அடிபட்ட பாவை நான் அல்ல, உதைக்க வேண்டாம் உதப்பட்ட பாவை நான் அல்ல. நாங்கள் என்ன தவறுகள் செய்தோம், ஏதோ தவறுகள் செய்தோம். செம்படவர்கள் மீன் வலை வீசுவது போல் வெட்டி வீசி பாசக்கறி வீசி செல்கிறாயே 101 மன்னர்களையும் வெள்ளக்கூடாது கருப்பு கூடாது அமைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எங்களை இழுத்தும் செல்கிறாயே. என்னப்பா காரணம்? நீங்க யாரா 101 பேர்? நீங்க எந்த நாடு எந்த தேசம் சொல்றான்?
நாவருக்கு வேணன் அரவக்குடி துரியமார்கள் நாங்களோ உங்களை தாண்டா நான் இதுவரை தேடிக்கிட்டு நாங்க 106 பேரும் மகிடம் தெரிவித்த மன்னவர்கள். ராஜா வைத்து பிள்ளை நாடாளக்கூடிய மன்னர் சண்டைக்கு வந்திருந்தவங்க. பேசுறேன் எக்கோ சக்கரவர்த்தி அரவக்குடி வெங்கடேஸ்வரிகள் படைத்த மாமன்னன் நீதானா தலை வணங்காத மாமன்னன் அப்படியா எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான். உன்னை வாட்டிகள் வரமா ஓட்டிகள் இப்போ அடிக்கிறதா இருந்தா எங்க அண்ணனை மட்டும்தான் அடிக்கணும். ஆமா. அப்படியா காட்டுவேன் உதைப்பேன் இந்த கட்ட வந்து நீங்க என்ன விட்டு போக முடியாது காரணம் எதுக்கு சரபிடித்திருக்கிறேன் எதுக்காக தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய தீரமகன் ஒரு தாசூர் நானு சரிப்பா. எனக்கு சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வம் ஆயுள் வரத்தை கேட்டையால் வீரமாக ஆளிடுத்தலை அப்படி வர கேட்கின்ற போது 101 மகனும் தாங்கிய மன்னர்களை ராஜ வைத்து பிள்ளைகளை கொண்டு வந்து எனக்கு கதிரவன் உதயமாக காலிக்கு வெட்டி பரிசீலித்தினார் அப்பேற்பட்ட வரத்தை காலி எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டது சிரத்துக்கு ஒரு படி. ஆமா நீங்க 101 மன்னரை கடிச்சிட்டீங்க ஆனா உங்களை காளியம்மா இன்னைக்கு கோயிலுக்கு ஆனால் மந்திரியாரே